வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி லிஸ்ட்ல டாப் 5 தமிழ் படத்தை தான் பார்க்க போறோம். தமிழ் படத்துல சைக்கோ கில்லர், இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னாக்கா இந்த 5 படத்தை உங்க வாழ்நாளிலே மறக்க கூடாத ஒரு தமிழ் படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படத்துல நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த 5 படத்துல நான் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துருங்க, பயங்கரமா இருக்கும். நம்பர் 1 ராட்சசன். படத்துல ஏகப்பட்ட சஸ்பென்ஸ், த்ரில்லர், இந்த மாதிரியான நிறைய சைக்கோ கில்லர் படங்கள் வந்தாலும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம் ராட்சசன். நமக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமா ஆடியன்ஸ்லயே, தமிழ் சினிமாலேயே ராட்சசன் மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியுமான்றது சத்தியமா ஒரு டவுட் தான். ஸோ ராட்சசன் 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம். IMDb ரேட்ல 8.3 கொடுத்துருக்காங்க. ஹீரோவா நம்ம விஷ்ணு விஷால் தான் நடிச்சிருப்பாரு. விஷ்ணு விஷாலோட சினிமா வாழ்க்கையில அவரால் திரும்பவும் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்னு அவருக்கே தெரியாது. சரி, இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா சில பெண்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சைக்கோ கில்லர். அவன் எதுக்காக இந்த பெண்களை கடத்தி கொலை பண்றான் அப்படிங்கிற ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு நம்ம ஹீரோவும். அதுவும் அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்டை வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடலாம். அந்த கிஃப்ட்ல ஓபன் பண்ணி பார்த்தா சில பொம்மையை தலையை வெட்டி கொடூரமா கொலை பண்ற ஒரு பேட்டர்ன்ல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவன் எதுக்காக இந்த மாதிரி பெண்களை கடத்தி கொலை பண்றான் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடைக்கிற ஒரு தாறுமாறான ட்விஸ்ட தான் இந்த படத்தோட மீதி கதை. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஓடி போய் பாத்துருங்க. இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. செம்ம வர்த்தான படம், வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிற படம் போர் தொழில். IMDb ரேட் 8 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அது வித்தியாசமான முறையில கழுத்தை நெரிக்கப்பட்டு கழுத்தை பின்னாடி காலில் கட்டி இப்படி சில கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா நம்ம சரத்குமாரும், ஹீரோக்கு அசிஸ்டண்டா புதுசா ஜாயின் பண்ண நம்ம அசோக் செல்வனும் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த கொலைகாரன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஏன் பண்றான் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்கிற படம் தான் போர் தொழில். சோ மிஸ் பண்ணாம பாருங்க, யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற படம் இமைக்கா நொடிகள். IMDb ரேட்ல 7.3 கொடுத்திருக்காங்க. இந்த முழு படத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா தான் இருக்குது, யூடியூப்லயும் அவைலபிளா தான் இருக்குது. முழு படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துருங்க. இந்த படத்துல மெயின் ரோல நம்ம நயன்தாரா, விஜய் சேதுபதி, அதர்வா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த படம் தான் இமைக்கா நொடிகள். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் நயன்தாரா தான் CBCIDயா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ச்சியா சில கொலைகளை பண்றான். அதை விசாரிக்கவும் சொல்றாங்க. கொலைகாரனை பிடிச்சி நம்ம நயன்தாரா அந்த கேஸ்ல ரொம்பவே பிரபலமாகறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அவன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதே கொலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப அந்த சீரியல் கில்லரை இன்னும் பிடிக்க முடியலையா அப்படின்னு நம்ம நயன்தாராக்கு பல ட்விஸ்டுகளை கொடுத்திருப்பாங்க. இதுல விஜய் சேதுபதி இறந்து போயிருப்பாரு, ஹஸ்பண்டா தான் நடிச்சிருப்பாரு நயன்தாராக்கு. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிற பயங்கரமான ஒரு திருப்பத்தை கொடுத்திருப்பாங்க இந்த படத்துல. ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த படம். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிற படம் சைக்கோ. 6.1 IMDb ரேட்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன படம் தான், யூடியூப்லயும் அவைலபிளா தான் இருக்குது. முழு படத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா போய் பாருங்க. மெயின் ரோலா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. அதிலும் குறிப்பா அவருக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைனர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது, பெண்களை கடத்தி தலையை துண்டாக்கி முண்டமா வச்சிருக்கிற ஒரு சைக்கோ கில்லர். அப்படி இந்த மாதிரி தொடர்ச்சியா சில கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ காதலிக்கிற பொண்ணையும் அவன் கிட்னாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ எப்படி போய் அந்த கில்லரை பிடிச்சாரு, எப்படி காப்பாத்தினாரு, அவன் எதுக்காக இந்த மாதிரி கொலைகளை பண்றான் அப்படிங்கிற காரணத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதான் மீதி படத்தோட கதை. கண்டிப்பா இந்த படமும் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் படம் தான், மறக்காம போயிட்டு பாருங்க. அடுத்தது 5ஆவது இடத்துல இருக்கிறது நம்ம ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ரணம். 6.4 IMDb ரேட் கொடுத்திருக்காங்க. ZEE5லயும் ஹாட்ஸ்டார்லயும் அவைலபிளா தான் இருக்குது. மறக்காம போய் முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு அட்டைப்பட்டி இருக்கும். அந்த அட்டைப்பட்டியில உடலோட பாகங்கள், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம் இருக்கும். இது மாதிரியான ஒரு அட்டைப்பட்டி ஒரு ஸ்டேஷன்ல இருக்கும். மிச்ச உடம்போட பாகங்கள்லாம் எங்கன்னு தேடும்போது இன்னொரு ஸ்டேஷன்ல அது மாதிரி இருக்கும். இந்த உடல் பாகங்கள்லாம் எதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி வைக்கிறான் அந்த சைக்கோ கில்லர், அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இந்த கில்லரை யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. நம்ம ஹீரோ இந்த கொலை பண்றவங்கள, அந்த கொலையாளியோட முகம் சிதைஞ்சிருந்தாலும் அழகா டிராயிங் எல்லாம் பண்ணிடுவாரு. அப்படி ஒரு தரமான படத்தை தான் இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, படம் ரொம்பவே நல்லா இருக்கும், தரமான ஒரு படம் தான். ஸோ நம்ம லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற இந்த 5 படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த 5 லிஸ்ட்ல ஏதாவது ஒரு படத்தை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. இது மாதிரியான லிஸ்ட் அவுட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு லிஸ்ட் அவுட்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.